அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து பர்த்டே. அதை வந்து நான் ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். நேற்று நைட்லேருந்து மறுநாள் ஈவினிங் வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கிறேன். நாங்கள் வந்து பர்த்டேலாம் எதுவும் செலிப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணலை. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பிரியாணி போட்டு கேட்டாப்புல, அதனால தான் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லா சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து நேற்று நைட்டு. அதுக்கு வந்து பாசுமதி அரிசி, அதுக்கப்புறம் நெய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். காலையில் எழுந்ததும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நான் பேப்பர் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நாங்கள் யாரையும் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணலை. பிடிச்சவங்க மட்டும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோழி பிரியாணி தான் போட போகிறோம். அதுக்குள்ளே காய்கறி எல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இப்போ நேற்று நைட்டே நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காலையில் எழுந்துச்சி சீக்கிரம் எழுந்துச்சி போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேட்சாக லெக்கின்ஸு, ஷாலு, அதுக்கப்புறம் தோடு, வளையல் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கோம். இந்த ட்ரெஸ் தான் மறுநாள் போட்டுட்டு ஸ்கூல் போவா. ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுவுமே நாங்கள் வாங்கலை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தது தான். பார்த்தீங்கன்னா கையில் மெஹந்தி போட்டிருக்கா. இப்போ வந்து ஸ்கூல் கிளம்பிகிட்ருக்கா. இது வந்து மறுநாள் காலையில் ஸ்கூல் கிளம்பிகிட்டு இருக்காப்புல.
அவ்வளோதான். இப்போ வேன் வந்துடும். அதனால் வந்து ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஸ்கூல் ரெடி ஆயிட்டாங்க. ஸ்கூல் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரியாணி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கு. நான் பிரியாணி ரெசிபி வந்து நிறைய போட்டிருக்கேன். நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. கோழியை கழுவி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் சமைச்சிருந்தோம். இப்போ பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப நான் வந்து டீப்பாலாம் எடுக்கலை, சும்மா லைட்டாக தான் எடுத்தேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் பச்சடி, முட்டை அவிச்சி எல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு அடுப்புலையும் ஒன்று ஒன்று. இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. அதில் சிக்கனை தூக்கி போட்டுக்கலாம், கோழி துண்டுகளை. இப்போ பாருங்கள், குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பேரிச்சம்பழம் பச்சடியும் முட்டையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரைத்தா, வெங்காய ரைத்தா, ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம், பிரியாணி ரெடி ஆகிறதுக்கெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. அதில் அரிசியை தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கோழியை வந்து சுட்டுட்ருக்கோம். கோழி சுட்ட கோழி தான். இப்போ பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிரியாணியும் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியதான். இப்போ எல்லாம் பாக்ஸில் பிரியாணிலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அதை கொண்டு போய் நாங்கள் ஸ்கூல்லேயும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து பிரியாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே தோட்டத்துக்கு வந்துட்டோம். அங்கே உட்காந்து தான் இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காரைக்கால் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே அண்ணன் பசங்கள்லாம் கேக் செஞ்சு வச்சுருந்தாங்க. பாருங்கள் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல். 17வது பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து 17 கிஃப்ட் கொடுத்துருந்தோம். அது ஓப்பனிங் வீடியோ வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.